வணக்கம், நான் உங்கள் மாரியம்மன் செந்தில். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை மாசி பெரிய சுவாமி கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்திருக்கோம். இந்த இயற்கையான அழகு, கொஞ்சம் அழகுகள் பாருங்களேன், ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். பசுமை நிறைந்த இடம்னு சொல்லலாம். இது ஸ்டாப் பண்ணுறது இதா பாருங்க, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை எழில், கொஞ்சம் இயற்கை தாய், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ அழகு, அழகு. பார்த்தோன்னா பாருங்க, கார் கீழே நிற்குது. அங்கே பாருங்க, கார்லாம் அங்கே நிற்குது. இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். காற்று சரி காற்று. அவ்வளோதான், கீழே இறங்கிட்டே இருக்கிறோம். வாங்க போயிட்டே இருக்கலாம். நல்ல அருமையான ஒரு விசிட்டு. சும்மா சுவாமி தரிசனம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. கூட்டம் இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சரியான கூட்டம், ரொம்ப கூட்டம் இன்னைக்கு. இருந்தாலும் எப்படியோ சாமியை பார்த்துட்டோம். ரொம்ப தரிசனம் சூப்பராக இருந்தது. கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக 1 ஹவரில் இறங்கிடலாம் கீழே. ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமிகள். என்ன கேட்குறீங்களோ அந்த கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மாதம் ஒரு முறை வந்து பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அந்த நட்புறவுகள் பூராமே நம்மகிட்ட பேசுறதுக்கு கூச்சப்பட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிரிச்சிட்டியா? நிறையாதே சுவாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு? ஆனால் ரொம்ப நேரம் நான் அந்த கூட்டத்துக்குள்ள நின்று சாமி பார்க்கறது கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஆனாலும் கரெக்டாக கடவுள் ஒரு வழி கொடுத்தாரு, நீட்டாக போய் சாமி பார்த்துட்டு. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஃப்ரெண்டில் இருந்து சாமி பார்க்குறது எனக்கு தெரியவே மாட்டேன்ருச்சு. அப்புறமேட்டு தெரிஞ்சது அவ்வளோ இருந்துச்சு. சூப்பராக அழகாக அழகாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதானா? ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இந்த இடம். இந்த இடம் மட்டும் தான் போட்டோஸ் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்துட்டு அடுத்த வீடியோல எனக்கு நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் குழந்தைய கூட போய் செல்ஃபி எடுக்கிறதுல வேலையா போச்சு. இப்படி கூட எடுங்க. அப்படியா? அப்படியா? நீங்க நின்னுங்க. இந்த அதிர்ஷ்டம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது, அது எங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஐடியா? ஆமா ஆமா இல்லன்னு சொல்லல, ஏத்தி விடாத. கூட்டுக்கு போட அடி வாங்குறது நானா தான் இருக்கேன். எனக்கு ஒரு அடி வாங்க மாட்டீங்க. அடி நிறைய வாங்குற மாதிரி எனக்காக. எல்லா இடத்துலயும் பொழிஞ்சே கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தையா? 3 குழந்தையா? 3 யாரு பெஸ்ட்? 3ல 2 குழந்தையுமே பெஸ்ட். சரி, லூஸ் மாதிரி நீ தான் ஆன பல்ல வைக்கிறிய. 3 குழந்தை எங்க இருக்கா? 2 தான். இப்ப கேளு. ஆமா, யாரு 3ஆவதா? திவ்யா பாரதி. 2 தான். நான் ஒண்ணு திவ்யா அவ்வளவுதான். 2 தான் சொன்னேன். 2 குழந்தை தான் சொன்னேன். 3 சொன்னீங்க. 2 தான் சொன்னேன். போட்டோ எடுத்துட்டியா? வந்துறதா? ஆமாண்ணா, நாங்களே தான். நான் இதில் இப்படியும் திருப்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வீடியோலேயே தான் ஃபோட்டோ எடுக்க முடியுது. இந்த இடம் வந்து தான் தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போகிறோம். கோயிலுக்கிட்ட என்ட்ரன்ஸ் மேலே ஏற இடம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இறங்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படியே இது ஒரு வழி இப்படி போயிட்டே இருக்கணும்னு வச்சு ரொம்ப கடுமுடாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் எல்லாம் விரும்பி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வேண்டுதல், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டுதல் வச்சாலும் கிடைக்கும். இடையில ஒரு சில இதுகள் இருந்தாலும் நீங்கள் தவிர எடுத்துக்கணும். பாருங்களேன், சத்தமாக பேசலாமே. கண்டிப்பாக. எனக்கே காது கேட்கல. உனக்கே காது கேட்கலையா? பேசிடுவோம். ரொம்ப கரடு முரடான சாலையாக தான் இருக்கும். இது ஒரு வழி. பெருசாமிகளுக்கு இன்னொரு வழி இருக்குது. அந்த வழின்னா இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கும்.
அதனால் அந்த பாறை வழியே வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த வழி கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப கல் முள்ளோ கல் பாறைகள் இந்த மாதிரி இருக்குகளில் தான் தடம் இருக்கும். இந்த வழியாக தான் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாதி மலை ஏறினோட கொஞ்சம் இலைப்பாறும் இடம் வச்சுக்கோங்களேன். இந்த இடம் இப்போ மக்கள் இலைப்பாடுறதுக்காக இந்த இடம் அட்டை செட் போட்டிருப்பாங்க. உட்காரத்துக்கு கிரானைட்டில் செட் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் மழை வந்தாலும் தங்கிக்கலாம். அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில நீரூற்றுலாம் இருக்கும். அந்த இடத்துல சின்ன சின்ன நீரூற்றுலாம் இருக்கும். இறங்கிட்டே இருக்க வேண்டியது. அதுவும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறையில் தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த சைடு இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியில் பார்த்தோம்னா அப்படி பாறைகளில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. பார்த்து இதில் வலிக்கு விட்டுரு போகுது. இந்த இதில் வலிக்கு விட்டுரு போகுது. வணக்கம் 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 வணக்கம். மாதம் மாதம் வரீங்களாங்க? சரி சரி. மாதம் மாதம் காத்து வரும். எப்படி ட்ராவல்ஸில் வரீங்களா? இல்லை கார். எத்தனை பேர் வரீங்க டீமா? நம்ம வேறு அக்கா ஃபேமிலி வந்தோம். என் ஃபேமிலி 2 பசங்க 2 பேர். மாதம் மாதம் நாங்கள் என் ஃபேமிலி வந்துருக்கோம். சரிங்கண்ணா. ரொம்ப வளர்ச்சியாக போயிட்டு இருக்கேன். ரொம்ப உங்களோட நல்ல உதவியும் பண்ணுறீங்க. ஏதோ நம்ம கடவுள் நம்ம கொடுக்குறது கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஆனால் அது என்னால் முடிஞ்சு பண்ணிட்டு தானே இருக்கேன். கடவுள் நம்ம கொடுக்குறத நமக்கு தேவைக்கு போக என்னால் முடிஞ்சதை தான் பண்ணுறேன். பெருசாக பண்ணணும்னு சொல்லுங்கள். முடிஞ்சதை தான் பண்ணுறேன். நல்லா இருக்கீங்கண்ணா. நீங்கள் ஆனால் உங்களே பயங்கரம் காந்தீங்க. அப்பெல்லாம் இல்லைங்கண்ணா. அப்படியே ஸ்டேட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. எது நம்மளால முடிஞ்சதுங்கண்ணா. கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்படியா? அக்கா நல்லா இருக்கீங்கண்ணா. நீங்கள் நல்லா இருக்கீங்க. எப்போ மாதம் மாதம் வரீங்களா? நம்ம ஊர் என்ன ஊருண்ணா? நம்ம முத்துக்கல்பிட்டிங்க. முத்துக்கல்பி தானே? ராசிபுரம். சரி சரி சரி. வா வா வா. நீ தான் பார்த்து கண்ணை பார்த்து கீழே துறந்து கீழே நடக்கணும். ஆமா தான் வராரு. கை பிடிச்சி கூட்டிட்டு போமாமான்னு சொன்னேன்னா கூட்டிட்டு போறாரு. நல்லா பண்ண மாட்டேன். இங்கேயே என்னன்னு சரின்னு கேட்டுருவேன். ஆவா சரி போனா போ, பொழைச்சி போ போ. ஆஹா அப்படியா? சரி. ஆமா போன மாதம் தான் வயநாடு போனால வரல அப்படின்னு. இங்கே இருக்கிற இடம் பரவாயில்லைங்க, நிழலாகவும் இருக்கு. அங்கே ஒரு இடம் இருக்கிறதுல வெயில் பார் அதிகம். அங்கே டக்குன்னு ஏறி இறங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி தான் இந்த இடம். ஆமாம், கயிறு போட்டிருக்காங்க மக்கள்லாம் பிடிச்சி இறங்குறதுக்கு ஏறுறதுக்கும். ஆ ஆ எவ்வளோ ஸ்பீடு பாரு. அதுதான்ப்பா பசங்களாக பிறக்கணுங்கிறது. ஆ அதுதான் பசங்களாக பிறக்கணுங்கிறது. ஸ்பீடாக இறங்குறீங்க பாரு. ஆமாம், நீங்களாம் பாரு எவ்வளோ வேகமாக ஓடுறீங்க. எங்களால் அப்படி ஓட முடியுமா? ஆ பாப்பா டிரைவிங்கில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுது. மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முதல் முறையாக ஒரு விளாக், பெரிய விளாக் எடுத்துருக்குறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் நமக்காக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நீ சொல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.